கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இந்த நாளிலே பல காரியங்களை நினைத்து சோதனையோடு வேதனையோடு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா? கவலைப்படாதீர்கள். ஒருவேளை கடன் பிரச்சனையில் மாட்டி தவித்து கொண்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீர்கள். ஒருவேளை ஒருவித பலவீனத்தில் மாட்டி தவித்து கொண்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீர்கள். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்றார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் அப்படிங்கிறார். அவர் தேற்றுகிற தெய்வம், அவர் கரம்பிடித்து நடத்துகிற தெய்வம், நம்மளை கைவிடாத தெய்வம். ஒரு தாய் தேற்றுவது போல் நம்மளை அவர் தேற்றுவார். அதனால் இந்த நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களை செய்ய போகிறார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. என்ன ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே என்று கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தேற்றுகிற இயேசுவாக இருக்கிறேன், நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற இயேசுவாக இருக்கிறேன், நீ கலங்காது. அவர் ஆறுதலின் தேவன், அவர் தேற்றுகிற தேவன். கலைஞன வேலையிலே உன் பக்கத்தில் வந்து உன்னை தேற்றுகிற கர்த்தர். அவர் சொல்கிறாரு, ஒரு தாய் தேற்றுவதை காட்டிலும் நான் உன்னை தேற்றுவேன். அதான் நீங்கள் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தகப்பட இந்த வேலையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுத்து நீங்கள் தேற்றுங்கப்பா. உங்களுடைய அற்புத கரம், உங்களுடைய அதிசய கரம், உங்களுடைய கிருபையின் கரம், உங்களுடைய பலத்தின் கரம், உங்களுடைய வல்லமையின் கரம் கூட இருப்பதாக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க முடியும், உயர்ந்திருக்க முடியும், செழித்திருக்க முடியும், பெருமுடி கிருபை தாங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.